வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ஆழமானது. ஆனா நம்ம வாழ்க்கையில தினமும் நடக்கிற ஒரு உண்மை. கௌதம புத்தர் சொன்ன ஒரு சின்ன ஆனா பவர்ஃபுல் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். தலைப்பே விட்டுவிட கற்றுக்கொள், எல்லாம் சரியாகிவிடும்னு சொல்லுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புத்தர் தன்னோட சீடர்கள் கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குனாரு. தரையில விழுந்த ஒரு இலையை எடுத்து பாருங்கள், இந்த இலை கீழே விழுவதால் உடையவில்லை, இது கீழே விழுந்தது ஏனெனில் மரம் அதை விட்டுவிட்டதுன்னு சொன்னார். என்ன ஒரு உண்மை பாருங்க. நாமளும் அப்படித்தான். சரியான நேரத்துல விடலைன்னா உடைஞ்சு போயிடுவோம். நம்ம நிறைய பேரு பிடிச்சு வச்சிருக்கிறது தான் அன்பு, விடாம இருக்கிறது தான் அர்ப்பணிப்புன்னு நினைக்கிறோம். ஆனா யார் எதையும் விட்டுட்டு போக முடியுதோ அவர்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவர்னு புத்தர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை போட்டு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கோம். வலி மட்டும்தான் தர்ற உறவுகள், வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு தவறு, இனிமே நமக்கு ஆனதில்லைன்னு தெரிஞ்சும் விட மனசில்லாத கனவு. இது எல்லாத்தையும் சுமந்துட்டு தான் வாழ்க்கையே பாரமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா புத்தர் சொல்றாரு, வாழ்க்கை பாரமானதில்லை, நாம் தான் அதை பிடியின் மூலம் கனமாக்குகிறோம். ஒரு நதியை பாருங்க, அது ஒருபோதும் நிற்கிறதில்லை, பாதையில வர்ற கற்களோட சண்டை போடுறதில்லை, அது எல்லாத்தையும் போக விட்டுட்டு பாய்ஞ்சு போகுது. அதனாலதான் அது தூய்மையா சுதந்திரமா இருக்கு. விட்டு விடுவதுன்னா மறந்து விடுவதுன்னு அர்த்தம் இல்ல நண்பா. போனது இனி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் விடுதலை. ஒருத்தர் புத்தர் கிட்ட வந்து, என் மனசு அமைதி இல்லாம இருக்கு, எனக்கு அமைதி வேணும்னு கேட்டப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் எதையாவது இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தால் அமைதி எங்கிருந்து வரும்னு கேட்டாராம். நாமளும் அப்படித்தான். வருத்தம், கோபம், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள்னு எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு அமைதியை தேடி அலையிறோம். ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க கை காலியா இருந்தாதானே புதுசா ஒரு விஷயத்தை நிரப்ப முடியும். பழைய துக்கங்கள், பழைய விஷயங்களை பிடிச்சிருந்தா புதிய மகிழ்ச்சி, புதிய வாழ்க்கை எப்படி உள்ளே நுழையும்? நம்ம மனசு இறுக்கமா மூடிய கைமுஷ்டி போல மாறிவிட்டது. அதை திறந்தாதான் காற்றை உணர முடியும், இலகுவாக முடியும். வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி விட்டு கொடுக்க முடிந்தவர்களிடம்தான் உள்ளது. ஏனெனில் யார் விட்டு விடுகிறாரோ அவர் மற்றவர்களின் நடத்தையால் பாதிக்கப்படுவதில்லை. விட்டு விடுவதுனா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தமில்ல நண்பா. நீங்கள் இப்போ உங்கள் மன அமைதிக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். புத்தரின் வாழ்க்கை இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர் ராஜபோகத்தை விட்டு சென்றபோதுதான் என்றென்றும் அழியாத ஒன்றை அடைந்தார். அவர் அந்த செழுமையை விட்டுவிடாமல் இருந்திருந்தால் இன்று நாம் அவரது பெயரில் அமைதியை கண்டிருப்போமா? இல்லை. வாழ்க்கையில எல்லாமே மாறும், எதுவும் நிரந்தரமில்லை. அப்படியானால் இனி நம் வாழ்க்கையின் பகுதியாக இல்லாத ஒன்றை பிடித்துக் கொண்டிருப்பது ஏன்? வலியை பிடித்து வைத்திருப்பது சூடான நிலக்கரியை கையில் வைத்திருப்பது போன்றது. மற்றவர் பாதிக்கப்படுவார் என்று நம்புவது, ஆனால் எரிபது நாம் தான். யாராவது உங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து நீங்கள் அதை ஏற்காவிட்டால் அந்த பரிசு யாருடன் இருக்கும்? கொடுத்தவருடனே இருக்கும், இல்லையா? அதே போல யாராவது உங்களுக்கு கோபம் அல்லது அவமானத்தை கொடுத்தால் நீங்கள் அதை ஏற்காவிட்டால் அந்த கோபம் அவருடனேயே இருக்கும், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். இதுதான் பற்றின்மை. மணலை இறுக்கமாக பிடித்தால் அது விரல்களுக்கு இடையில் நழுவி செல்கிறது. ஆனால் நீங்கள் உள்ளங்கையை திறந்தால் அதே மணல் அமைதியாக நிற்கிறது. இதுதான் வாழ்க்கை. எவ்வளவு பிடிப்பீர்களோ அவ்வளவு இழப்பீர்கள், எவ்வளவு விடுவிப்பீர்களோ அவ்வளவு பெறுவீர்கள். புத்தர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். நீங்கள் பிடிப்பதை நிறுத்திய நாள் நீங்கள் பெற தொடங்கிவிட்டீர்கள். விட்டுவிடும் போது என்ன நடக்கும் தெரியுமா? மனம் அமைதியாகிவிடும். உங்களை எப்போதும் தொந்தரவு செய்யும் மனதின் சத்தம் மெதுவாக அமைதியாக தொடங்குகிறது. நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்பீர்கள். பழைய கால கவலைகளில் இருந்து விடுபட்டு நிகழ்காலத்திற்கு திரும்புவீர்கள். நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆரோக்கியம் மேம்பட தொடங்கும். உணர்ச்சி ரீதியாக விடுபடும் போது மன அழுத்த ஹார்மோன்கள் குறைந்து நம் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறுகிறது. விட்டுவிடுங்கள் நண்பர்களே, எல்லாமே தானாகவே சரியாகிவிடும். விட்டு விடுவது ஒருபோதும் முடிவல்ல, அது எப்போதும் ஒரு புதிய ஆரம்பம். உங்களை உடைக்கும் எவ்வொரு விஷயத்தையும் போக விடுங்கள். நீங்கள் விடுவிக்கும் போது நீங்கள் தோற்பதில்லை, உங்கள் உள்போரில் வெற்றி பெறுகிறீர்கள். இந்த ஆழமான உண்மையை மனசுல வச்சுட்டு உங்களை பாரமாக்கும் விஷயங்களை மெதுமெதுவாக விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விட்டுவிட கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை தானாகவே சரியாக தொடங்குவதை காண்பீர்கள்.